சரிகமபால எந்த ஒரு வாரம் டாப் 5க்கான 3வது வாரம் அண்ட் இந்த ஒரு வாரத்தில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இந்த வாரம் பவித்ரா செலக்ட் ஆனாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன அப்டிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பவித்ரா இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில், அதே நேரம் அவங்களுக்கு ஓட்டுகளும் நன்றாக வரும் பட்சத்தில், இந்த வாரம் கண்டிப்பா டாப் 5ல 2வது ஆளா அவங்க செலக்ட் ஆவாங்க. இந்த ஒரு டாப் 5ல செலக்ட் ஆகுறவங்களுக்குன்னு தனியா ஒரு சேர் இருக்கு. அது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த ஒரு சேர்ல பார்த்தீங்கன்னா, இவங்க போய் உட்காரணும். பட் இதற்கு முன்னாடி சுஷாந்திகா செலக்ட் ஆனப்ப, அவங்களோட அப்பா, அம்மாவ உட்கார வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பவித்ராக்கு நடக்குமா அப்டின்னா, கண்டிப்பா நடக்கும். ஆனா அவங்க பொண்ண உட்கார வைக்க மாட்டாங்க. அதற்கு முன்னாடி அவங்க கணவரோட ஃபோட்டோவ தான் அவங்க வப்பாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, இந்த மாதிரி போய் பாடணும். இவ்ளோ பெரிய ஒரு ஷோக்கு நீ போகணும். உன்னோட திறமைய நீ விட்டுறக்கூடாது அப்டின்னு அப்பயிலேருந்தே அவங்க கணவர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அவங்க கணவரோட ஆசையே அவங்க வந்து இந்த மாரி போகணும் அப்படின்னு தான், இப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியில அவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி நடந்திருக்கும் பட்சத்தில், கண்டிப்பா பவித்ரா அந்த சீட்ல அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவ தான் முதல்ல வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வாரம் பவித்ரா தான் உள்ள போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு 2 விஷயத்த சொல்லலாம். முதல் விஷயம், இதற்கு முன்னாடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே, மார்க்ஸ் அடிப்படை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அத தாண்டி இந்த மாரி ஓட்டுகள் அப்படிங்கிறது அதிக அளவு யார் வாங்குறாங்களோ, அவங்க உள்ள போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த ஒரு டாப் 5ல அவங்க ஏற்கனவே ஒரு முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. இந்த வாரம் அவங்க 2வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆனாங்க அப்படின்னா, கண்டிப்பா பவித்ரா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவ தான் முதல்ல வச்சு அழகு பார்ப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான சிம்பு ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அரசன் படத்தோட ஒரு சில விஷயங்கள பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த படத்தோட டீசர பத்தி ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசன் படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். முடிஞ்சா தயவு செஞ்சு எல்லாருமே போயிட்டு தியேட்டர்ல இந்த ஒரு ப்ரோமோவ பாருங்க. அந்த அளவுக்கு அற்புதமான விஷுவல்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். நீங்க வீட்லயோ, ஃபோன்லயோ பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு இருக்காது. மறக்காம நீங்க தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தோட ப்ரோமோவ பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ப்ரோமோங்கிறத விட 5 மினிட்ஸ்க்கு அது இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வெற்றிமாறன் அவர்கள் தரமா தான் பண்ணியிருப்பாரு. சிம்புக்கு இது மிகப்பெரிய கம்பேக்கா இருக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசன் படத்தோட ப்ரோமோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.